வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு பண்டிகை தான் நவராத்திரி. இது சாதாரண விழா அல்ல. அம்பிகையின் 9 ரூபங்களையும் போற்றி சக்தியை வணங்கும் பெரும் பக்தி பண்டிகை. நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒரு தனித்துவமான தேவியை வழிபடுகிறோம். இதனால் அவளது அருளால் நமக்கு அறிவு, ஆரோக்கியம், செல்வம், வெற்றி ஆகியவை அனைத்தும் கிடைக்கப் பெறுகிறது. இந்த நவராத்திரி என்பது சக்தி வழிபாட்டினை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகும். மேலும் நவராத்திரி இறுதி நாளில் கலைமகள் என்று போற்றி வழிபாடு செய்யப்படும். சரஸ்வதி தேவி அவர்களுக்கு கொண்டாடப்படும் சரஸ்வதி பூஜை ஆகும். இது முக்கியமான நாளாகும். அதாவது 2025ஆம் ஆண்டு நவராத்திரி என்பது திங்கட்கிழமை செப்டம்பர் 22 அன்று துவங்கி மிக விமர்சையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பல இடங்களில் இந்த நவராத்திரி விழாவை தசரா என்று 10 நாட்கள் கொண்டாடுவார்கள். இந்த பண்டிகையானது அக்டோபர் 2ஆம் தேதி அன்று நிறைவடைகிறது. இதில் அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று, அதாவது நவராத்திரி 9ஆம் நாள் சரஸ்வதி பூஜை உலகமெங்கும் வாழும் இந்துக்களால் கொண்டாடப்படும் முக்கியமான வழிபாடு ஆகும். 2025 சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வழிபாடு செய்ய உகந்த நேரம் எது? இந்த சரஸ்வதி பூஜை நாளில் செய்யும் தொழிலை தெய்வமாக வழிபாடு செய்து நாம் செய்யும் தொழிலுக்கு உரிய புத்தகங்களையும் கருவிகளையும் உதவும் அனைத்து உபகரணங்களையும் தேவியின் பாதங்கள் வைத்து வணங்கி வழிபாடு செய்வோம். அதாவது நாம் செய்யும் தொழில் இன்னும் மென்மேலும் வளர அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நாம் அந்த நாள் முழுவதையும் நம்முடைய தொழில் வளர்ச்சிக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகும். இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை புதன்கிழமை அன்று வருகிறது. அன்று வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக காலை 9 மணிக்கு மேல் மதியம் 12 மணிக்குள் இருப்பதால் இந்த நேரத்தில் பூஜை செய்வது சிறந்த பலனை கொடுக்கும். அதேபோல் சரஸ்வதி பூஜை நாள் அன்றுதான் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. அடுத்தபடியாக இறுதி நாளை விஜயதசமி நாளாக கொண்டாடி வருகின்றோம். அதாவது அம்பாள் இந்த நாளில்தான் வெற்றி வாகை சூடினாள். அந்த நாளை போற்றும் விதமாக விஜயதசமி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நாம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் பெரும் அளவில் வெற்றியை பெறலாம் என்பது காலம் காலமாக நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ஆண்டு விஜயதசமி அக்டோபர் 2 வியாழக்கிழமை அன்று வருகிறது. அதாவது நவராத்திரி பண்டிகையின் 10வது நாள் கொண்டாடப்படும் பண்டிகை தான் விஜயதசமி. இந்த நாள் நிறைவு நாளாகும். அதாவது அசுரனை அழிக்க அனைத்து ஆயுதங்களுக்கும் பூஜை செய்யப்பட்டது. அந்த ஆயுதங்கள் கொண்டு அம்பாள் தான் மக்களை தீய சக்தியிடமிருந்து பாதுகாக்க அம்பிகையால் பயன்படுத்தப்பட்டு நம்மை காத்தருள செய்தது. ஆக விஜயதசமி மற்றும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இவை அனைத்தும் நவராத்திரியின் மிக முக்கியமான விழாவாக இருப்பதால் இந்த பூஜைகளை தவறவிடாமல் நம் வீடுகளில் முறையாக வழிபாடு செய்தால் அம்பிகையின் முழு அருளையும் பெற்று நம் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையலாம். இந்த நவராத்திரி பண்டிகையின் இறுதியில் வரும் இந்த 2 முக்கியமான தினங்களுக்கும் அம்பாளுக்கும் தொடர்புடைய அழகான கதைகள் உண்டு. இன்று அந்த தெய்வீக கதைகளை கேட்போம். கதை 1, அதாவது ஆயுத பூஜையின் ஆரம்பம். மகிஷாசுரன் என்ற அசுரன் தேவர்கள் செய்யும் யாகங்களையும் பூஜைகளையும் கெடுத்தான். அவன் மீது வெற்றி பெற யாருக்கும் முடியவில்லை. அப்போது தேவர்கள் அனைவரும் சேர்ந்து அம்பாளை உருவாக்கினார்கள். பார்வதியின் கதிர்கள், மகாலட்சுமியின் சக்தி, சரஸ்வதியின் அறிவு எல்லாம் சேர்ந்து உருவான தேவியே மகிஷாசுர மர்தினி. அவளுக்கு ஆயுதங்களை யார் யார் கொடுத்தார்கள் தெரியுமா? சிவன் தனது திரிசூலத்தை, விஷ்ணு தனது சக்கரத்தை, இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை, வருணன் தனது சங்கிலியை, வாசுகி தனது பாம்பை, மற்ற தேவர்கள் தங்கள் சக்திகளை தந்தார்கள். இந்த ஆயுதங்களின் சக்தியால் தான் அம்பாள் அசுரனை அழித்தாள். அம்பாள் வெற்றி பெற்ற பிறகு அந்த ஆயுதங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேவர்கள் அனைவரும் சேர்ந்து
அவற்றை வணங்கினார்கள். அதுவே இன்றைக்கு நாம் செய்யும் ஆயுத பூஜையின் ஆரம்பம். அதனால்தான் இன்றும் ஒரு விவசாயி தனது கருவிகளை, ஒரு ஆசிரியர் தனது புத்தகங்களை, ஒரு ஓட்டுநர் தனது வாகனத்தை, ஒரு கலைஞர் தனது இசைக்கருவிகளை அம்பிகையின் பாதத்தில் வைத்து வழிபடுகிறார். ஏனெனில் அம்பாளின் அருளின்றி எந்த கருவியும் பயனளிக்காது என்பதற்கான அடையாளம்தான் இந்த பூஜை. அடுத்ததாக விஜயதசமியின் வெற்றி, அதை பற்றிய கதைக்கு வருவோம். விஜயதசமி ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் தான் விஜயதசமி. இந்த நாளின் பின்புலமும் ஒரு அழகான புராண கதையோடு சேர்ந்து இருக்கிறது. மகிஷாசுரனை அழிக்க அம்பாள் 9 நாட்கள் தொடர்ந்து போரிட்டார். ஒவ்வொரு நாளும் அவள் ஒரு ரூபத்தில் தோன்றி போராடினாள். முதல் நாளில் சைலபுத்ரி, அடுத்த நாளில் பிரம்மச்சாரிணி, 3ஆம் நாள் சந்திரகண்டா, இப்படி 9 வடிவங்களில் அவள் தீய சக்திகளுடன் மோதினாள். 9ஆம் நாளில் அம்பாள் தனது பரிபூர்ண ரூபத்தில் சரஸ்வதியின் சக்தியையும் லக்ஷ்மியின் சக்தியையும் பார்வதியின் சக்தியை ஒன்றிணைத்த அம்பிகையாக தோன்றி மகிஷாசுர மர்தினியாக மகிஷாசுரனை ஒரே சண்டையில் வீழ்த்தினார். அம்பாள் வீழ்த்திய அந்த நாள் தான் விஜயதசமி, வெற்றியின் புனித நாள். இதனால் தான் இந்த நாளில் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கிறோம். குழந்தைகள் அன்றுதான் வித்யா ஆரம்பம் செய்து முதல் எழுத்தை கற்கிறார்கள். வியாபாரிகள் புதிய கணக்கு புத்தகத்தை திறக்கிறார்கள். இது எல்லாம் அம்பாளின் வெற்றியை நினைவு கூர்ந்து அந்த வெற்றி நம் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்ற நம்பிக்கையால் தான். விஜயதசமியில் தொடர்புடைய மகாபாரத இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். அதாவது அர்ஜுனனின் பாசுபதாஸ்திரம். அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற விரும்பினான். அவன் கடும் தவம் செய்தான். அப்போது சிவன் ஒரு வேட்டைக்காரன், அதாவது கிராமியன் வடிவில் வந்து அர்ஜுனனை சோதித்தார். இருவருக்கும் வலுவான சண்டை நடந்தது. ஆனால் இறுதியில் அர்ஜுனனின் பக்தியையும் வீரத்தையும் கண்டு சிவன் மகிழ்ந்தார். அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை அருளினார். இந்த நிகழ்ச்சி நடந்த நாளும் விஜயதசமி திதிதான் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் எந்த வேலை ஆரம்பித்தாலும் அதற்கு வெற்றி உறுதி என்ற நம்பிக்கை உள்ளது. இதுதான் நண்பர்களே ஆயுத பூஜை விஜயதசமி பற்றிய தெய்வீக கதைகள். ஆயுத பூஜை அம்பாளின் ஆயுதங்களுக்கு கௌரவம், விஜயதசமி அம்பாளின் வெற்றிக்கு கொண்டாட்டம். இந்த 2 நாட்களிலும் நாம் பக்தியுடன் வழிபட்டால் அம்பாளின் அருள் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அறிவையும் வெற்றியையும் தரும். அம்பிகையின் அருள் உங்களின் வாழ்க்கையில் எப்போதும் நிலைக்கட்டும். நீங்களும் அம்பிகையின் அருள் பெற்று வாழ்க்கையில் உயர்வீர்களாக. நன்றி நண்பர்களே. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.